நாட்டுல வந்து நம்ம பேசுறதுக்கும், ரியாக்ட் பண்றதுக்கும் எவ்ளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து இங்க நெறைய பேர் யோசிக்கிறது இல்ல. அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் யோசிச்சோன்னா, நாய்கள் வந்து இந்த குழந்தைங்க கடிச்சிருச்சு, இவனுக்கு ராபீஸ் வந்தது, இந்த மாரியான விஷயம் மட்டும் நியூஸ்ல நெறைய விஷயத்துல வந்து பேசுறாங்க. ஓகே. அது நடக்குதுன்ற பட்சத்துல அத நீங்க பேசுறீங்கன்னு கூட வச்சுக்கலாமே. ஆனா, அதே டைம்ல எத்தனையோ நாய்கள வந்து லாரி லாரியா கொன்னு குவிச்சிட்டு இருக்காங்களே, ஏன் அந்த மாதிரி ஒரு நியூஸ் கூட யாருமே பேச மாட்றீங்க? எந்த நியூஸ்லயும் வரமாட்டுது. எந்த அனிமல் ஹேட்டரும் வந்து எதையுமே பேச மாட்றான். டாக்ஸ வந்து சப்போர்ட் பண்ணி, அந்த ஜீவன்கள, அந்த இனத்த காப்பாத்துறதுக்காக நம்ம ஒரு விஷயம் பேசினாலே, ஒரு 10 பேர் அதுல வந்துட்டு ரொம்ப மோசமான கமெண்ட்ஸ் வந்து பண்றது, நாய்கள வந்து ஒரு எதிரி மாரி ட்ரீட் பண்றது, சீரியஸா அவனுங்களுக்குலாம் வந்து கடவுள் மூளைன்ற ஒரு விஷயத்த குடுத்துருக்காங்களா, இல்லையான்றதே எனக்கு தெரியல. பட் ஆனா 5 அறிவு இருக்கிற ஒரு ஜீவன வந்து ஒருத்தன் எதிரி மாதிரி யோசிச்சு அவ்ளோ வன்மத்த கொட்டுறான் அப்டின்னா, அவனலாம் வந்து நம்ம பேசுறதே நம்மளோட டைம் வேஸ்ட்டு. நாய்களுக்கு நடக்கிற கொடுமைகள ஏதாவது கேட்டாலோ, இல்ல வீடியோ போட்டாலோ, அதுக்கு வந்து இந்த மனுஷங்கலாம் ஏன் ஒரு ரெஸ்பான்ஸ் கூட வந்து பண்ண மாட்றாங்கன்றது எனக்கு தெரியல. ஏதோ வந்து என்ன தெரியுமா? சொல்லி வச்சா மாரி இந்த நாய் இனத்த அழிச்சிடணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டா மாரியே வர்ற நியூஸும் அந்த மாரி தான் இருக்கு. இங்க பேசுற நெறைய மனுஷங்களும் அப்படிதான் பேசுறாங்க. சில பேர் வந்து என்ன கமெண்ட் பண்றாங்கன்னா, "நீங்கலாம் வந்து கார்ப்பரேட் கிட்ட காசு வாங்கிட்டீங்க. பீட்டா கிட்ட காசு வாங்கிட்டீங்க." சத்தியமா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்போ ஒரு மீடியா சேனல்ல நடக்கிறதெல்லாம் வந்து ஒரு சோஷியல் ஒர்க் இல்லையா? அவனுங்க வந்து மத்த அனிமல்ஸ வந்து ஒண்ணுமே இல்லன்னு பேசுறதெல்லாம் வந்து சோஷியல் ஒர்க்கு. ஆனா, ஒரு இனத்த வந்து காப்பாத்தணும்னு பேசுறவங்கலாம் வந்து காசு வாங்கிட்டு பேசுறாங்க இல்லையா? உங்க லாஜிக்க நெனச்சா எனக்கு வந்து அப்படியே பிரமிப்பா இருக்கு.